ஒரு ஊர்ல குப்புசுவாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்பயுமே தலையில ஒரு தொப்பி போட்டுட்டே இருப்பாரு. அவர் மகா கஞ்சன். அந்த தொப்பிக்கு ரொம்ப வயசாகி கிழிஞ்சு நூலோட தொங்குது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த தொப்பியை பாடுறா ரொம்ப கேவலமா இருக்கு, மாத்து அப்படின்றாங்க. ஆனா அவர் வந்து மாத்திரன்னு சொல்லுவாரு, மாத்தவே மாட்டாரு. அந்த தொப்பி ரொம்ப கப்படிக்கும், ஆனாலும் மாத்தவே மாட்டாரு. எல்லாருக்கும் அது ஒரு கிண்டலாவே மாறிடுச்சு. எல்லாரும் இவர் வந்து தொப்பி குப்புசுவாமினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பல தொழில், அதுல முக்கியமான தொழில் வந்து இந்த வாசனை திரவியங்கள் வந்து விற்பாரு. ஒரு நாள் வந்து அவருக்கு குட்டி குட்டி பாட்டில்ஸ் நிறைய கிடைக்குது. அது எல்லாத்துலயும் அழகா வாசனை திரவங்களை ஃபில் பண்ணி அது எல்லாத்தையும் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் வீட்டுல உட்காந்து அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வராரு. வந்து ஃப்ரீயா இருக்கியா, வா ஸ்விம்மிங் பூல் போலாம் அப்படின்றாரு. சரி 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து அழகா ஜன்னல் பக்கத்துல இருக்க அலமாரியில அடுக்கி வச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் போயிடுறாங்க. போயிட்டு ட்ரெஸ் தொப்பி எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு குளிக்க போறாங்க. குளிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது, அவரோட தொப்பி கீழே விழுந்தது. இவர் அதை பார்க்காம நம்ம ஃப்ரெண்டு தான் நமக்கு புது தொப்பி வாங்கி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அங்க இருந்து ஒரு புது தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த தொப்பி புதுசு யாருன்னு பார்த்தா அந்த ஊர் கவுன்சிலர். அவரு புது ட்ரெஸ் புது தொப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்து அவரு குளிக்க போயிருக்காரு. வந்து பார்த்தா தொப்பியை காணும். கீழே குளிஞ்சு பார்த்தா கிழிஞ்ச தொப்பி கிடக்குது. ஓஹோ, தொப்பி குப்புசாமி தொப்பி வாங்காம ஏன் தொப்பி எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸோட அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு அவர் தொப்பி திருடிட்டு வந்தாருன்னு கம்ப்ளைண்ட். ஒன்னும் சொல்ல முடியல, அப்படிதான் இருக்கு நிலைமை. அதனால அந்த தொப்பியும் பிடிக்கிட்டு அவருக்கு ஒரு 5000 ரூபாய் ஃபைன் போட்டுட்டு போயிடுறாங்க. இதோட இது கொடுமை, இந்த தொப்பியை மாத்தணும்னு நினைச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா அதை மாத்திரத்துக்குள்ள இப்படி அதுவே ஒரு ஃபைன் வந்துருச்சு. ஒரு தொப்பி வாங்கி தான் 500 ரூபாய் வந்திருக்கும், 5000 ரூபாய் ஃபைன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இந்த தொப்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி ஜன்னல் வழியா போட்டாராம். பக்கத்துல ஒரு ஏரியில ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த தூண்டில போய் கரெக்டா இந்த தொப்பி மாட்டிக்குது. மாட்டினோடனே அவன் ஆசையா ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு இழுத்துருக்கான். பார்த்தா உள்ள தொப்பி. இந்த ஆளோட தொப்பியால பெரும் தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், அந்த தொப்பிக்குள்ள ஒரு கல்லை வச்சு தூக்கி இந்த ஜன்னல் வழியா அடிச்சிருக்கான். அடிச்சது நேரா வந்து அந்த ஜன்னல் வழியா அலமாரியில பட்டு உள்ள இருந்து எல்லா சென்ட் பாட்டிலும் கொட்டி உடஞ்சு போச்சு. ஐயோ, என்னடா இவ்வளவு சென்ட்டும் கொட்டி போச்சே, வீணா போச்சே, வருமானம் போச்சு அப்படின்னு இந்த தொப்பி இதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்லுலயே அதை வச்சு டைட்டா கட்டி கொண்டு போயிட்டு ஓவர் ஹெட் டேங்க்ல போட்டுருவோம். ஆத்துலயோ குளத்திலயோ போட்டதானே பிரச்சனைன்னு சொல்லி ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்ல போட்டுறாரு. அது என்ன ஆயிடுச்சு, அந்த தொப்பியும் கல்லும் போயிட்டு தண்ணி வர பாதி அரைச்சிட்டு யாருக்கும் தண்ணி வரல. என்னடா தண்ணி வரலையே ஏறி பார்த்தா தொப்பி குப்புசாமி தொப்பி உள்ள கிடக்குது. இந்த தொப்பியை போட்டு ஒரு குடித்தண்ணீரை நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி 50,000 ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க. ஐயோ, இந்த தொப்பியால பெருத்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதனால இந்த தொப்பி இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நைட் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு குழி தோண்டி அதை புதைக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் இதை அரை மறைமா பார்த்துட்டு அவர் ஏதோ புதையில புதைக்கிறாரு இல்ல யாரையும் கொண்டு புதைக்கிறாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா உள்ள தொப்பி. இது இவருக்கு ரொம்ப அசிங்கமா போது, ஊரே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த தொப்பி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்தே அந்த தொப்பியை கொளுத்தி தூக்கி வீசுறாரு. பக்கத்துல இருந்த ஒரு டீ கடையில் போய் விழுந்து அந்த டீ கடையை எரிஞ்சு டீ கடையா மாறி ஊரே போர்க்களமா ஆயிடுது. இதுக்கப்புறம் இந்த ஆளை ஊர்ல விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஊரை விட்டு தொத்திடுறாங்க. இது கேட்க ஜோக்கா இருக்கலாம், ஆனா இந்த தொப்பின்றது தொப்பியை பத்தின கதை இல்ல. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், அதை மாத்திக்கணும்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க, நமக்கே தோணும். ஆனா இன்னைக்கு இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல நாளைக்குன்னு அதை தள்ளி போட்டே இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு கெட்ட பழக்கம் நம்ம வாழ்க்கையே ஆபத்தா கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.